வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2025க்கு கற்கும் மாணவர்களுக்கான இலவச ஆன்லைன் சூம் வகுப்புகளில் பங்கு பெற்றி பயன்பெறுகின்ற மாணவர்களிடம் அவர்கள் திறமைகளை வழிகாட்டும் வகையில் கற்பித்த விடயங்களை புரிந்து அவர்கள் தங்களுடைய சொந்த மொழிநடையில் அந்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குமாறு கேட்டிருந்தேன். அன்றைய தினம் வழங்கப்படுகின்ற கேள்விக்கு மாத்திரம்தான் அன்றைய தினம் விடை அளிக்க வேண்டும். ஒன்று, எத்தனை மாணவர்கள் விடையளித்திருந்தாலும் ஒரு மாணவனின் இது மிக திறமையாக, அதாவது தெளிவாக விளக்கமளிக்கப்படுகின்றதோ அந்த விடைதான் அன்றைய தினம் என்னால் காணொலியாக வெளியிடப்பட முடியும். ஒன்று. மூன்றாவது, அன்றைய தினம் 4 மணிக்குள்ளேயே அனுப்பப்பட வேண்டும். ஒருவருடைய காணொலியைத்தான் நான் பதிவேற்றம் செய்வேன். அதாவது 3 வினாக்கள் நான் தலா வழங்குவேன். இந்த 3 வினாக்களில் வெவ்வேறு வினாக்களை கையாளுகின்ற பட்சத்தில் 3 மாணவர்களையும் வேறு 3 கேள்விகளை நான் பதிவேற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரே கேள்வி ஒன்றுக்கு மேலே பதிவேற்றம் செய்ய மாட்டேன். ஆயினும் இந்த நிபந்தனைகளை நான் முதல் கூறாதபடியால் இன்றைய வகுப்பிலே இப்பொழுது ஒரு மாணவர், அதாவது எஸ். முகமது திக்ஷா எனும் மாணவர் மாளிகா வீதி சாய்ந்த மருத்துவிலிருந்து முதல் ஒரு மாணவர் விளக்கமளித்த அதே வினாவுக்கு தெளிவாக விடையளிக்கின்றார். அம்மாணவரை நாங்கள் பாராட்டி அவர் வழங்குகின்ற கூற்றே, அதாவது விடை விளக்கத்தை கேட்டு அவரை உற்சாகப்படுத்துவோமாக. நன்று. நான் சர்ஜூன் முகமது திஹ்யா. 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் செவ்வாய் புதன் கிழமைகள் 5 வீதம் உள்ளனவாயின் அம்மாதத்தில் 5ஆம், 10ஆம், 15ஆம் திகதிகள் முறைய குறித்து காட்டும் கிழமைகள் எவை? 2025 கலண்டரில் ஏப்ரல் மாதத்தில் செவ்வாய் புதன் 2 நாட்களும் 5 தினங்கள் உண்டு. மற்ற தினங்கள்லாம் 4 தினங்களும் உண்டு. இப்போ முதலாவது வீடியோ பார்ப்போம். சனி வந்துட்டு 5, செவ்வாய் வந்துட்டு 15, வியாழன் வந்துட்டு 10. அதாவது இந்த முதலாவது விடை பிழை. இரண்டாவது விடை பார்ப்போம். ஞாயிறு வந்துட்டு 6, புதன் வந்துட்டு 14, வெள்ளி வந்துட்டு 11. அப்ப இரண்டாவது விடையும் பிழை. மூன்றாவது விடையை பார்ப்போம். சனி வந்துட்டு 5, வியாழன் வந்துட்டு 10, செவ்வாய் வந்துட்டு 15. முறையாக சனி, வியாழன், செவ்வாய். மூன்றாவது விடை சரி.